ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். ராகு கேது பெயர்ச்சி வருகிற விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி, அதாவது ஆங்கிலத்திற்கு 26/4/2025 சனிக்கிழமை. சமயம் இரவு சமயம் 7:52 அளவில் இந்த மீன ராசியில் உள்ள ராகு பகவான் கும்பத்திற்கும், கன்னி ராசியிலே இருந்து வருகின்ற கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பிரவேசிக்கின்றார்கள். இந்த பிரவேசமானது கடகராசியிலே பிறந்த உங்களுக்கு என்னென்ன பலாபலன்களை தரப்போகின்றார்கள் அப்படிங்கிறதுல நாம் முதல்ல கேது பகவான் என்ன செய்ய போகின்றார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். ஏனென்றால் இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அது ஒரு சிறிய குறிப்பு, சின்ன குறிப்பாக அதை பார்த்துடலாம். தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து திருப்பார்கடலை கடைந்தார்கள். அதில் வரக்கூடிய ஒவ்வொரு சமாச்சாரத்தையும் அவங்கவங்க பங்கிட்டு கொள்ள வேண்டும். இறுதியாக அந்த அமுதத்தை தேவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒப்பந்தம். இந்த திருப்பார்கடலை கடைவது சாதாரண விஷயம் அல்ல. அது அசுரர்களுடைய தயவு இல்லாமல் அதை செய்ய முடியாது. அப்படிங்கிற காரணத்தினால ஒரு எதிரிகளாக இருந்த போதிலும் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகின்றது. அவங்களுக்கு தேவை மது, கன்னி பெண்கள் இத்தியாதி இந்த மாதிரியாகத்தான் அவங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ மற்றதெல்லாம் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்காங்க, அதில் பங்கு கொள்ளக்கூடியவங்களாம் எடுத்துக்காங்க. எங்களுக்கு தேவையானது நிறைவாக வரக்கூடிய அமுதம் மட்டும்தான், அது போதும் எங்களுக்கு. அந்த அமுதம் என்பது தேவர்கள் ஏன் கேட்குறாங்கன்னு சொன்னால், அதை உண்டால் பிறவி மறுபிறவி என்பது கிடையாது, அழிவும் கிடையாது. தோன்றிய உயிர்கள் இறைவனோடு சங்கமித்து இருப்பார்கள், எப்போதும் இளமையாகவும் இருப்பார்கள். அதுதான் அவங்களுக்குரியது. ஆக அந்த இது இருந்தால் போது எங்களுக்கு அப்படின்னு அவங்க அமுதத்தை மட்டும்தான் அவங்க நாடுகிறார்கள். இந்த ஒப்பந்த முறையில் திருப்பார்கடல் கடையப்பட்டது. கடைந்து அவங்களுக்கு தேவையானதை அவங்கவுங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அமுதத்தை தேவர்கள் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு இந்த தேவர்கள் மொத்தத்தில் வரிசையில் நிற்கிறாங்க. திருமால் அந்த அமுதத்தை ஒவ்வொருத்தருக்கும் வழங்கி கொண்டு வருகிறார். இது வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறம்தான் அந்த முக்கியமான பாயிண்ட் ஆரம்பிக்குது. இந்த அசுரர்கள் கூட்ட தலைவன் ஒருத்தர் இருக்கிறார். எப்பயுமே ஒரு கூட்டத்துக்குன்னா ஒரு தலைவன் இருப்பார் இல்லையா? தேவர்களுக்கு ஒரு தலைவன் இந்திரன், அதுபோல் அசுரர்கள் கூட்ட தலைவன் சொர்ணபானு அப்படிங்கிற ஒருத்தர். பேரெல்லாம் ரொம்ப அருமையான பேர், தங்கத்தினுடைய பேர் அவருக்கு கிடைச்சிருக்குது. அப்படிப்பட்ட சொர்ணபானு எல்லாத்தையும் அவங்களுடைய இதெல்லாம் வாங்கி அந்த பக்கம் இருக்கிறாங்க. இவங்க அமுதத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு சபலம் தோன்றியது. அந்த சபலம் என்பதை நீங்கள் இப்போ மனசில் நோட் பண்ணி வச்சுக்கணும். சபலத்துக்கு அந்த அடிமைப்பட்ட அந்த சொர்ணபானி என்பவர், நாமளும் அந்த அமுதத்தை எப்படியும் சாப்பிடணுமே, அதில் என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு அவருக்கு ஒரு சபலம் தட்டுப்பட்டுச்சு. இந்த சபலம் என்பது முக்கியமான கட்டம். இதை எப்படி சாப்பிட்றது? ஒப்பந்தம், நாம் அதுக்கு வாங்கப்படாது அப்படிங்கிறது ஒப்பந்தம், அது நம்மளுக்கு கிடையாது. அதுதான் ஒப்பந்தம். இப்போ ஒப்பந்தத்தை எப்படி மீறுவது? இது ஒரு சிக்கலான விஷயமா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறவர், வேறு வழி இல்லை, அதை சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால் நமக்குத்தான் வேஷத்தை மாற்றுற குணம் இருக்குல்ல, அது அப்போ நம்ம வேஷத்தை மாற்றிடுவோம், தேவர்கள் போல் மாற்றி வரிசையில் நின்றுவோம், கொடுக்காமலையா போயிட போகிறாங்க, கண்டுபிடிச்சிக்கிட போகிறாங்களா அப்படிங்கிற கருத்தில், அதாவது இப்போ இது கள்ளத்தனமான ஒரு திட்டம் தீட்டப்படுகின்றது. சபலம் தோன்றியது, அதன் பிறகு ஒரு திட்டம், குறுக்கு வழி திட்டம் இங்கே உருவாகுது மூளையில். மனுஷனுக்கு எப்பயுமே ஒன்றை அனுபவிக்கணுங்கிற ஆசை வரும் பொழுது தான் அந்த குறுக்கு புத்திகள்லாம் போகும். அதை எப்படியாவது எடுக்கணுமே அப்படிங்கும்போது அதை நேர் வழியாக போனால் எடுக்க முடியாது. அப்போ குறுக்கு வழியை கையாளணும்னு மனுஷன் அப்போ தான் அதை நோக்குகிறான். அந்த வகையில் அந்த சொர்ணபானி என்பவர் வேஷத்தை மாற்றி தேவர்கள் வரிசையில் அவர் நின்றுதார். தேவர்கள் வரிசையில் நின்று போய்கிட்டு இருக்கிறாரு. அந்த கியூ
அப்படி மூவ் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. அவர் தேவர் போல் வேஷம் போட்டு இவரும் சேர்ந்துக்கிட்டார் வரிசையில், ரேஷன் கடையில் வரிசையில் நிற்கிறது போல் அவரும் நின்றுக்கிட்டார். அப்போ கூட்டம் மூவ் ஆகி போய்கிட்டே இருக்குது. நெருங்கி வரும்பொழுது சூரிய சந்திரர்கள் வந்து அங்கே பக்கத்தில் தள்ளி நின்றவங்களுக்கு ஒரு சந்தேகம் உருவாகுது. சந்தேகத்தை வந்து 2 பேரும் பேசி தீர்த்துக்கிடுறாங்க. ஆமாம், நடவடிக்கை நடந்து போகிற விதம் இதெல்லாம் நம்ம கூட்டத்தை சேர்ந்த ஆள் போல் இல்லையே, ஒரு சந்தேகமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேக புயலை வந்து திருமால்கிட்ட போய் காதும் வச்சது போல் சொல்லிடுறாங்க 2 பேர். சொல்ல உடனே திருமால் என்பவர் வந்து அமுதத்தை அப்படியே வரிசைக்கு ஒன்றுனா அவர் ஊற்றிக்கிட்டே வராரு. இவங்க காதில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஊற்றுறார். அந்த கட்டத்தில் தான் கரெக்டாக சொர்ணபானு அமுதத்தை வாங்குகிறான். அவர் தான் ஐயா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அமுதம் அவர் ஊற்றியாச்சு. ஊற்றுன உடனே இவர் அவர் நிஷ்டையில் அப்படி ஒரு செகண்ட் பார்க்குறார். வந்திருக்கிறவன் வந்து சொர்ணபானு அப்படின்னு டக்குன்னு மூளையில் தட்டுப்படுது. அடுத்த கணமே, ஒரு நொடியும் சிந்திக்காமல் அடுத்த கணமே கதாயத்தை தூக்கி டம்முன்னு அடிக்கிறார். அடி இங்கே அடிக்கிறாரு, அங்கே அமுதம் உள்ளே இறங்கிச்சு. 2ம் ஒரே நேரத்தில் கரெக்டாக நடக்குது. நடக்கும்போது அடியில் தலை வேற உடம்பு வேற தனியாக போய் கலண்டு விழுந்துருச்சு. கலண்டு விழுது அப்படியே துடிச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே அமுதம் உள்ளே இறங்கிருச்சே. இந்த அமுதம் இறங்குறதுனால உயிர் போக மாட்டேங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு புலப்படுது. அதாவது தப்பு செஞ்சால் தண்டனை கொடுத்துட்டோம், அது கோபத்தில் ஆத்திரத்தில் வந்து எடுக்கிற முடி வந்து டமார்னு கொடுக்கணும்னு கொடுத்தோம், அது வந்து இப்படி 2ஆக போய் உடையும் அப்படின்னு நமக்கு தெரியாது. உடைஞ்சு அது வாட்டு கிடக்குது. ஆனால் துடித்து கொண்டு இருக்கின்றது. இப்போ ஒரு உயிரை வந்து முடிக்கணும்னு சொல்லி போகும்போது முடிக்காமல் இருந்து துவண்டு கொண்டு இருக்கும்பொழுது, துடித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த தப்பு தண்டனை கொடுத்தவனுக்கே மனசு தாங்க முடியாது. என்னடா செய்ய அப்படின்ட்டு தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசுகிறாங்க. ஒன்றும் செய்ய முடியலை. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, ஒரு கதையும் ஆகலை. அது துடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. கடைசியில் ஈசன்கிட்ட போய் முறையிடுறாங்க. என்னப்பா இதே சொல்லியா போச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு. என்னன்னு சரி போய் கேட்க வாரேன் அப்படின்ட்டு அவரும் கீழே இறங்கி வந்து, என்னப்பா உனக்கு என்னப்பா விஷயம், ஏன் இந்த மாதிரி பண்ணுங்க செஞ்ச அப்படின்ட்டு அவருடைய என்கொயரி முறைப்படி எல்லாம் விசாரிச்சுட்டு, சரி இப்போ என்ன வேணுங்கிற சொல்லு அப்படிங்கிறார். என்ன செஞ்சு கொடுத்தா நீ அடங்குவ அப்படின்னு சொல்லி கேட்குறார். அவர் ஏகப்பட்ட நிபந்தனைகளை டிமாண்டுகள்லாம் வைக்கிறார். இதான சந்தர்ப்பம் அப்படின்ட்டு. அது பரமேஸ்வரன் கீழே இறங்கி வந்துட்டார், இந்த நேரத்தில் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டிமாண்டுகளை வைக்கிறார். ஈசன் எல்லாத்தையும் கேட்டுட்டு, எப்பா இவ்வளவு நீ கேட்குறது அத்தனையும் கொடுக்க முடியாது. இப்போ அந்த ஒரு கவர்மெண்ட்டை எதிர்த்து சில பேர் போராடுறாங்க இல்லையா, இத்தனை கோரிக்கைகள் எனக்கு நிறைவேற்றி தரணும் எங்கள் கூட்டத்துக்கு அப்படின்னு. அதில் கொஞ்சம் கவர்மெண்ட்டும் ஓரளவு இறங்கி வந்து, சரி உங்கள் கோரிக்கையில் இத்தனை நிறைவேற்றிக்கிடுவோம், மற்றதெல்லாம் தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்களே. அதுபோல் இங்கே பரமேஸ்வரன் வந்து அந்த சொர்ணபானுட்ட வந்து பல கோரிக்கைகளை நிராகரித்து விட்டு சில கோரிக்கைகளை மட்டும் ஏற்றுக்கிட்டார். அந்த கோரிக்கையில் வரும்போது தான் இவருக்கு வந்து கிரக வரிசையிலே இடம் கிடைக்கின்றது. கிரக வரிசையில் நீங்கள் 2 பேருமே தனித்தனியாக செயல்படுங்க. அது நீ வேறு, நீ தலையாக இரு, அவர் வாலாக இருக்கட்டும். இது அதாவது உடம்பு வந்து வால் பகுதி, தலை வந்து தலையாகவே இருக்கட்டும். ஆனால் 2 ஒன்று சேர முடியாது. அந்த மாதிரி இருங்க. அதே சமயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தலை வாங்கிட்டு வேற உடம்பு வேற கிடக்குது, நேர் எதிரில் கிடக்குது அப்படிங்கிறதுனால 180 டிகிரியில் 2 பேரும் இருக்கணும். இந்த மாதிரி உத்தரவு கொடுத்து கிரக வரிசையில் சேர்த்து விட்டுட்டார். அப்போ வந்து அது வரைக்கும் அது 7 கிரகம்தான். 7 கிரகத்தோடு இது 2 பேர் இணைகிறார்கள். 9 கிரகமாக ஆகின்றது. அந்த கட்டத்தில் தான் இவர் ஆசி வழங்கும் பொழுது அது சர்ப்பமாக மாறுகிறது. அவர் அடித்த அடியில் அந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன செய்ய, அசர்ப்பமாக மாறும். சரி, மற்றபடி இவர் சொல்கிறார், நீங்கள் உங்களுக்கு வீடு கேட்டீங்க, உங்களுக்கு தனியாக வீடு கொடுக்க முடியாது, சொந்த வீடெல்லாம் கொடுக்க முடியாது. அதே சமயத்தில் உங்களுக்கு எக்ஸம்ஷன், நீங்கள் எந்த வீட்டில் இருக்கிறீங்களோ அந்த வீட்டை சொந்தமாக வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்படுகிறது. அதே போல் உங்கள் கூட யாராவது சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்க பலத்தையும் நீங்கள் எடுத்துக்கிடலாம், அந்த வீட்டுக்காரர் பலத்தை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வீட்டில் கொள்ளக்கூடத்துக்காரர் ஒருத்தர் புகுந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த ஆயுதத்தை காட்டி மிரட்டுவார். அப்படி பண்ணாது, அப்படி செய்யாது அப்படின்னு அந்த வீட்டையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுவார். நம்ம சினிமா படங்களை தான் பார்க்குறோம்ல, அதுபோல் அந்த மாதிரி கொண்டு வந்துடுவார். அந்த வீட்டு கதவை யாராவது தட்டி உள்ளே வந்துட்டாங்கன்னு சொன்னால், திறன்னு சொல்லி உள்ளே வந்துட்டாங்கன்னா அவரையும் சேர்த்து லாக் பண்ணிடுவார். இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். அதே கதை தான் அங்கேயும் ஆதியிலே நடந்து முடிஞ்சிருச்சு புராணத்தில். எத்தனையோ லட்சம் கோடிகள் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மாதிரி சம்பவம் அங்கே அந்த சொர்ணபானு நடத்திட்டார்.
ஈஸ்வரன்கிட்ட அந்த அனுமதியை வாங்கிட்டார். அதிகாரம் ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்டது. இந்த ஜனாதிபதி கொடுத்தது போல் ஸ்பெஷல் பர்மிஷன் அப்படிங்கிறோம் இல்லையா, அது போல் கொடுத்தது போல் கொடுத்துட்டார். ஆகையினால் சரி, இது மட்டும் பத்தாது, உன்னையை யாராவது எட்டி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க பலத்தையும் நீ சேர்த்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி உத்தரவுகளை அள்ளி கொடுத்துட்டார். ஐயா, இதுவே போதுமையா, இது எக்கச்சக்கமாக, நாங்கள் என்னென்னமோ கேட்டேன், அதெல்லாம் தள்ளிட்டு முக்கியமான கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க சாமி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அவர் ராகு கேதுவாக மாறி அந்த 7 பேரோட சேர்க்கப்பட்டார்கள். இது என்னடா வம்பா போச்சு, சூரிய சந்திரர்களுக்கு சிக்கலாக போச்சு. நம்ம ராஜ்யம் பரிபாலனிக்கிட்டு இருக்கும்போது இவங்கள வேறு உடலை வந்து சேர்த்து விட்டார் இவர் அப்படின்னு சொல்லி, சரி அவங்க ஈசனே உத்தரவு போட்டார், என்ன செய்ய அப்படின்ட்டு அவரை சேர்த்துக்கிட்டாங்க. இப்படி ஏற்பட்டது. அந்த சமயத்தில் தான் இவங்க ராகுவாகவும் கேதுவாகவும் இருப்பவர்கள் ஒரு சபதத்தை எடுக்கிறாங்க. எங்கள் கூட்டத்துக்கும் மத்தியிலையும் தேவர்கள் கூட்டத்திலும் மத்தியிலையும் என்னை இப்படி அவமானப்படுத்திட்டீங்க சூரியனும் சந்திரனும் சேர்ந்து, அதனால் உங்களை நாங்கள் பழி வாங்க விடமாட்டோம். எப்படி, அதான் நல்லா புரிஞ்சுக்கணும், பழி வாங்காமல் விடமாட்டோம் அப்படின்னு சபதத்தை மேற்கொள்கிறார்கள். நீங்கள் எங்கள் கூட்டத்திலும் தேவர்கள் கூட்டத்தில் மத்தியும் தான் காட்டி கொடுத்தீங்க, அதே சமயத்தில் நாங்கள் உங்களை என்ன செய்வோம் தெரியுமா, அகில லோகங்களும் நீங்கள் கேவலப்படுறாப்பில் வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ உங்களை நாங்கள் கேவலப்படுத்தியே தீர்வோம் அப்படின்னு ஒரு சபதத்தை மேற்கொண்டார்கள். அதுதான் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். அறிவியல் ரீதியாக பூமியினுடைய நிழலோ சந்திரனுடைய நிழலோ விழுவதாக அறிவியல் நிபுணர்களுடைய கருத்து. 2 ஒன்று தான். அங்கே விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறதுன்னா, அவர் ஈஸ்வரன் கொடுத்தது நீங்கள் நிழலாக மாறிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்டார். அதனால தான் உங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, நிழலாக மாறக்கடவுது, இருட்டாக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அதான் ஆனால் ஷேடோ பிளானட் அப்படின்னு அதை சொல்லுவோம். அந்த மாதிரியான இந்த சம்பவங்கள் நடந்து முடிந்தது. ஆக இங்கே என்னென்ன கருத்துக்கள் விதைக்கப்படுகின்றது, சபலம் என்பது உருவாகின்றது. சபலத்தினால் தவறு செய்வதற்கு குறுக்கு வழி கையாளப்படுகின்றது. அந்த குறுக்கு வழி கையாளப்பட்டு அதை வெற்றிகரமாக கொண்டு போகப்பட்டது. அந்த வெற்றிகரமாக கொண்டு போனதன் காரணமாக தண்டனை கிடைக்கப் பெற்றது. தண்டனை கிடைக்கப் பெற்றதனாலே பழிவாங்கும் படலமும் ஏற்பட்டது. இதுதான் இப்போ லோகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் நடந்து கொண்டு இருக்கின்றது. கிரகங்களை பாருங்கள், ஒரு ஜாதகத்தை குறிக்கும் பொழுது குறித்து முடித்ததுக்கப்புறம் தான் அந்த பிம்பத்தை உண்டு பண்ண, அந்த பிரேம் உண்டு பண்ணதுக்கப்புறம் தான் அடே இது வித்தியாசமான ஜாதகமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒவ்வொரு ஜாதகமும் அப்படித்தான் தோன்றுகிறது. எங்களை பொறுத்த மட்டில் அந்த ஜாதகத்தை கணித்து முடித்து பிரேம்குள்ள கிரகங்களை அடைச்சி வைக்கும்போது தான் அடேங்கப்போ ஒன்றுக்கொன்று எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம நினைப்போம், கணிக்கும்போது அடேங்கப்பா சூப்பர் ஜாதகமாக இருக்குன்னு நினைப்போம். கடைசியில் பிரேம்குள்ளே அடைச்சி முடித்ததுக்கப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குறை இருக்கும். அந்த குறை அந்த ஜாதகனை வாழ்க்கையில் வறுமையில் தள்ளிவிடும். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அந்த நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு அதை இறைவன் ஏற்கனவே ஈசன் உத்தரவு கொடுத்துருக்கார். நீங்கள் மக்களை பின்தொடர்ந்து சென்று அவர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு நீங்கள் நீதி வழங்கவும் செய்யலாம். அதாவது பாவத்திற்கு தண்டனையாகவும் புண்ணியத்திற்கு வெகுமதியாகவும் இன்பங்களையும் அள்ளித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதைத்தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஈசன் உத்தரவில்லாமல் எந்த வேலையும் நடக்காது. இந்த போர்க்களத்தில் ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தின்படியே நாம் லோகத்தில் எல்லா மக்களும் அனுபவித்து கொண்டு வருகின்றோம். ஒருத்தருக்கு போட்டி, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, பில்லி, சூனியம், ஏவல் இவைகளெல்லாம் இந்த கிரகங்களின் அடிப்படையிலே சென்று கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக ராகு கேதுக்களின் அடிப்படையில் தான் இது சென்று கொண்டிருக்கிறது. இதில் இப்போ இந்த கேது பகவானை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கிடுவோம். ஏன்னா 2 பேருமே ஸ்தானம் மாறி மாறி வரும். 2 பேருமே ஒரே இடத்தில் கண்டிப்பாக இருக்க முடியாது. ராகு எங்கு இருக்கிறாரோ அதுக்கு நேர் எதிரில் 180 டிகிரி எதிரில் அந்த கேது இருப்பார். ஒரு ராசியை எடுத்துக்கொண்டோமையானால் ராகு இருக்க, இப்போ கடக ராசியை பொறுத்த மட்டும் 8ஆம் இடத்துல ராகு வர்றாரு. அப்போ நேர் எதிர் வீடு சிம்ம வீடு. 8ஆம் இடத்துக்கு நேர் 7, அதாவது கடகத்திற்கு 8ஆம் வீடு கும்பம், கும்பத்துக்கு நேர் எதிர் வீடு சிம்மம். ஆக ஸ்தானங்கள் மாறி வருகிறது. ஆகையினால்தான் ஒவ்வொருத்தரும் வேறு விதமான பலன்களைத்தான் கொடுப்பார்கள்.
அப்போ நாம் என்ன செய்கிறோம்னா கேதுவை பற்றி முதல்ல தகவல் தெரிஞ்சுக்கணும். சொர்ணபானு தலைவனாக இருந்தாலும் இப்போ ராகு கேதுவாக 2 பேராக மாறிட்டாங்க. அந்த 2 பேரில் ஒருத்தர் ராகு பகவான், இன்னொருத்தர் கேது பகவான். இப்போ கேது கடகராசியை பொறுத்த மட்டில் கடகராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து அமர்கின்றார். இந்த கேது அந்த அங்கம் என்னென்ன, இவருக்கு உண்டான அங்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். பொதுவாக ராகுவை ஞானக்காரகன் என்றும் கேதுவை மோட்சக்காரகன் என்றும் ஜாதகத்தில் அந்த காரகத்துவத்தில் குறிப்பிடும். உண்மையை சொல்லப்போனால் ராகு பகவான் வந்து போகக்காரகன் என்று தான் சொல்ல வேண்டும். கேது பகவான் தான் ஞானத்தையும் மோட்சத்தையும் வழங்குவதற்கு உண்டான அதிகாரத்தை எடுத்து வைத்திருக்கின்றார். கேதுவை போல் அடித்து துவைக்கிறதுல எந்த கிரகமும் கிடையாது, சைலண்டாக செய்வார். அப்படிப்பட்ட கிரகம். அவருக்கு எப்பயுமே பழிவாங்கும் படலம் என்பது ரொம்ப வெறித்தனத்தோடு இருக்கும். சட்டத்துக்கு தலையை விட வாளுக்கு பலம் அதிகம் அப்படின்னு அந்த வனவிலங்கு அலுவலர்கள் சொல்லுவாங்க. அதுக்குத்தான் பலம் எக்கச்சக்கம் அப்படின்னு சொல்லி. அதுபோல் சில விலங்குகளுக்கெல்லாம் அப்படியெல்லாம் இருக்குது. அதே போல் இந்த கேது பகவான் வந்து ஞானத்தை எப்படி ஒருத்தருக்கு வழங்குவார் நம்ம யோசித்து பாருங்கள். நல்லா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முழுவதும் நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டு போட்டு நல்லா இன்பங்களெல்லாம், அதாவது ஓரளவு சுகபோகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஞானம் என்பது பிறக்காது. ஞானம் பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஒரு மனுஷனுக்கு அவன் படாத பாடு படணும், சங்கடப்படணும், வில்லங்கப்படணும். கடன் 10 பேர்கிட்ட வாங்கி வச்சுருப்பான். நாளைக்கு இவன் கடைக்காரன் வருவான், இவனுக்கு என்ன பதில் சொல்லலாம்னு யோசிப்பான். அடுத்து 1 மணி நேரம் கழிச்சு அவன் வருவான், சொல்லியிருப்பான் நீ 10 மணிக்கு வந்து வாங்கிக்கோப்பா. இன்னொருத்தனுக்கு வந்து 12 மணிக்கு கண்டிப்பாக தந்து இருப்பான். இந்த 10 மணிக்கு என்ன வர்றவனுக்கு என்ன சொல்லலாம், 12 மணி வரை வர்றவனுக்கு என்ன சொல்லலாம், சாயங்காலம் வந்து கேட்குறவனுக்கு என்ன சொல்லலாம். இப்படியெல்லாம் அவன் சிந்தித்து சிந்தித்து மூளையை ஷார்ப்பாக்கி வைத்து கொண்டே வருவான். ஏன்னா வேறு வழி இல்லை, வாங்கியாச்சு கொடுக்க முடியலை. அப்போ மூளையை தீட்டுறது தவிர அவனுக்கு வேறு வழி இல்லை. ஓடவும் முடியாது, பதில் சொல்லி ஆகணும், சரியான பதிலாக இருக்கணும். அப்போ சிந்திக்க தொடங்குகின்றான். அப்போ சிந்திக்கும் பொழுது சரியாக சாப்பாடு இறங்காது. அதான் கலக்கத்தில் இருக்கிறானே, எங்கே சாப்பாடு இறங்கும்? ஆக இந்த மாதிரி அவன் படாத பாடு படணும், சிரமப்படணும், அவமானப்படணும், தொல்லைகள் துயரங்கள் எல்லாத்தையும் தாங்கி நின்று அந்த குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவனுக்குத்தான் ஞானம் பிறக்கும். அனுபவம் முதிர்ச்சி தான் ஞானம். அதே போல் இதையெல்லாம் தாண்டி சில பேர் குடும்பத்தை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஐயா என்னால் சம்சாரத்தால் தாங்க முடியலை அப்படின்னு. அதே போல் சில பெண்களும் அந்த காலத்தில் ஓடி போயிருக்கிறாங்க. ஆனால் ஓடிப்போனவர்கள் வந்து தன்னுடைய தாய் தகப்பன்ற போய் தஞ்சம் அடைஞ்சிருவாங்க பெண்கள். ஆண்கள் அப்படி இல்லை, சொல்லாமல் கொள்ளாமல் அவங்க வாட்டுக்கு போயிடுவாங்க. சன்னியாசம் வாங்கி போகிறேன் அப்படின்னு சொல்லி சன்னியாசிய கூட்டத்துக்கு போயிடுவாங்க. அங்கே போய் ஏதாவது ஒரு தியானத்தில் உட்கார செய்ய இப்படி செஞ்சாரியா தேடி அலையிறது இப்படிமா போவாங்க. ஆக அவங்களுக்கு வந்து அந்த அனுபவம் ஞானம் பிறக்க ஆரம்பிக்குது. அதுக்கும் முந்தைய காலங்களில் ரிஷிகள் இவங்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், மொத்தத்தில் இதெல்லாம் இந்த வாழ்க்கையெல்லாம் மாய வாழ்க்கை என்று கருதி அவங்க காட்டில் போய் மலையில் போய் தவம் பண்ண ஆரம்பித்தாங்க. மக்களுக்கு ஏன் இப்படியெல்லாம் துன்பம் ஏற்படுது அப்படின்னு அவங்க அப்படி யோசித்தாங்க. அப்படி யோசித்து தவம் இருந்தார்கள். தவம் இருப்பது எப்படி? குடிக்க தண்ணி கிடையாது, சாப்பிட ஆகாரம் கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருவாங்க. உண்மையாக சாமியார்கள் அவங்க, தவசிகள், ஞானிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. அப்படித்தான் அவங்க தவம் பண்ணாங்க. பல காலங்கள், பல ஆண்டுகள் தவம் இருந்து அந்த ஞானத்தை பெற்றார்கள். அது ஒரு சன்மார்க்கம் அப்படின்னு சொல்கிறது. இங்கே கிரகஸ்தன் என்பவன், அதாவது குடும்பஸ்தன் என்பவன் வந்து அடிப்பட்டும் ஞானத்தை பெறுகின்றான். அதற்கு அடிப்படை இந்த கேது பகவான். இதே சில குடும்பங்களில் பாருங்கள், ஒருத்தருக்கு அந்த பழி வாங்குகிற நோக்கத்தோடு இருப்பாங்க. அது பங்காளிகளுக்குள்ளேயே ஏற்படும். அவன் இந்த மாதிரி வந்துட்டான், அந்த மாதிரி வந்துட்டான், அவன் என்ன செய்கிறேன் பாருன்னு சொல்லி இவங்கிட்ட சமாதானம் போயிருந்தால் ஒரு 1 லட்சத்தோடு போயிருக்கும். இதை விட்டு போட்டு ஒரு மந்திரவாதியை தேடி போய் ஒரு 5 லட்சம் 10 லட்சத்தை செலவழித்து காலி பண்ணணும்னு நினைப்பான். கடைசியில் அவன் ரூபா தான் போகுமே தவிர ஒன்றும் நடக்காது. இப்படியெல்லாம் கூட மனிதர்கள் இருக்கின்றார்கள். இதுக்கெல்லாம் அடிப்படையாக விளங்கக்கூடியவன் இந்த கேது. இப்படிப்பட்ட இந்த கேது நீச பாசைக்கு சொந்தக்காரன்.
நீசப்பாசை அப்படிங்கிற அந்த இதுக்கு சொந்தக்காரன். வேதாந்த அறிவு நுட்பங்களுக்கும் மோட்சத்திற்கும் எந்த ஒரு பிரச்சனையிலிருந்து விமோச்சனம் பெறுவதற்கும் காரகத்துவமாக இவர் விளங்குகிறார். அதே போல எளிமை கடுமை இரண்டுக்கும் உடையதும் உலக பந்தங்களிலிருந்து விடுபட வைப்பதும் இந்த கேது தான். கடைசியில் எல்லாத்தையும் தொடர்ந்து வெறுத்து போய் மனுஷன் அந்த உலக துன்பங்களிலிருந்து விடுபட்டு போய் விடுகின்றான். அப்படிப்பட்டதற்கு இந்த கேது தான் அதிபதி. வியாதியில் இருந்து நிவாரணம் தருவதும் பகைவரை முறியடிக்க வைப்பதும் இந்த கேது தான். அதான் சொன்னல, பழிவாங்கும் அப்படிங்கிறது முறியடிக்க வைப்பது செய்வது இந்த கேது தான். அதே போல் கோபத்தில் என்ன பண்ணுறோம்னு தெரியாமல் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஒரு செகண்ட் அந்த ஆத்திரத்தில் செய்ய தெரியாமல் என்ன செய்கிறோம்னு தெரியாமல் செஞ்சு போட்டு அதுக்கப்புறம் வருந்திக்கிட்டு இருப்பான். அதற்கும் இவர்தான் காரணமாக விளங்குகின்றார். அதே போல் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா அந்த ஜாதகனுடைய தாயை பெற்ற தாய் தகப்பன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தாயை பெற்ற தாய் தகப்பனை எப்படி பார்த்து சொல்லணும், ஜாதகத்தில் எந்த முறையில் அதை பார்த்தா தெரியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேதுவையினுடைய நிலைமையை பார்த்தோம்னா அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இருக்காங்களா இல்லையா, அதே போல் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற நிலைமையெல்லாம் சுட்டி காட்டுவதும் இந்த கேதுவை வைத்துத்தான் பார்க்கணும். மாந்திரீகம், ஞானம், மோட்சம் இவைகளுக்கெல்லாம் இவர்தான் அடிப்படை காரணமாக விளங்குகின்றார். அதே போல் அந்த கோபத்தில் ஆத்திரத்தில் செய்ய தெரியாமல் செஞ்சுட்டு மாட்டிக்கிட்டு தண்டனை அனுபவிக்க வைப்பதும் இந்த கேது பகவான் தான். அதே போல் ஒரு மனுஷன் போக்குவரத்தில் ஏதாவது சம்பவம் ஏற்படுதுன்னா அதுக்கும் இந்த அடிப்படையில் கேது தான். அதாவது தகாத நட்புக்கள், இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி தகாத பழக்க வழக்கங்களுக்கு உள்ளாகி சிக்கி சீரழிஞ்சிருந்தாங்க இல்லையா, அதுக்கும் இந்த கேது தான் அதிபதியாக காரணகர்த்தாவாக விளங்குகின்றார். இப்படிப்பட்ட இந்த கேது இவருக்கு ஒரு அதிபதி வேணும் இல்லையா, ஒரு தலைவர் வேணும் இல்லையா. அவர் அந்த தலைவர் சித்திரகுப்தன் அப்படிங்கிறவர் தான் இவருடைய அதிதேவதையாக இருக்கின்றார். பிரத்யதி தேவதையாக பிரம்மன் இருக்கின்றார். மொத்தத்தில் மூத்த நாயகன் தலைவனாக விளங்குகின்றவர் மகா கணபதி என்ற விநாயகர் தான் இவருக்கு மொத்தத்தில் அதிபதியாக விளங்குகின்றார். இப்படிப்பட்ட இந்த கேதுவுக்குரிய மலர் என்னது அப்படின்னு சொன்னால் சிகப்பு மலர், அதாவது செவ்வரளி அப்படின்னு சொல்லுவீங்க. செவ்வரளி அப்படின்னு சொல்லுவோம். தானியம் கொள் என்ற தானியம். திசை வடமேற்கு. காரகம் ஞானம், மோட்சம். உச்ச வீடு அப்படின்னு சொன்னோம்னா அந்த எதிரியாகிய சந்திரன் எந்த வீட்டில் உச்சம் பெறுகின்றாரோ அந்த வீடு இவருக்கு நீச வீடு. அதே போல் அந்த சந்திரனுக்கு நீச வீடு எதுவோ அந்த வீடு இவருக்கு உச்ச வீடு. உச்ச வீடுன்னு சொன்னால் இப்போ சந்திரனுக்கு உச்ச வீடு ரிஷபம். அப்போ அந்த கேது அந்த இடத்துக்கு வரும் பொழுது நீசமாகி விடுகின்றார். அதே போல் விருச்சிகத்தில் சந்திரன் நீசம். இந்த சந்திரன் நீசம் பெறக்கூடிய இந்த விருச்சிகத்திலே கேது உச்சம் பெறுகின்றார். நவரத்னங்களில் வைடூரியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வைடூரியத்தில் இந்த கேது பகவான் ஆளுமை செய்கின்றார். இவருக்கு நம்ம லோகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில் கீழப்பெரும் பள்ளம், அங்கே உள்ள சிவாலயம் இவருடைய சுச்சேத்திரமாக இருக்கின்றது. அதே போல் மெயின் அந்த சுச்சேத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆந்திர பிரதேசத்தில் உள்ள திருக்காளஹஸ்தி என்ற அந்த சிவாலயத்தில் தான் இவருடைய முழுமையான ஆளுமை அங்கே இருக்கின்றது. அங்கே உள்ள ஈசனால் இவருக்கு அந்த ஸ்தலம் சுச்சேத்திரமாக வழங்கப்பட்டு உள்ளது. இப்போ கேதுவினால் தாக்கம் இருக்கிறது அப்படி ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க நீங்கள் திருக்காளஹஸ்திக்கு போய் வழிபட வேண்டும். அல்லாத பட்சத்தில் தமிழ்நாட்டில் கீழப்பெரும் பள்ளம் அப்படிங்கிற ஊரில் உள்ள கேது பகவானை வழிபட வேண்டும். இப்படி வழிபட்டிங்கன்னா நல்லது. பொதுவாக கேது பகவானை வழிபடுவது செவ்வரளி மாலை அணிவித்து கொள்ளில் செய்த கொழுக்கட்டை மோதகம் நிவேதனம் செய்ய வேண்டும். கேது பகவானுக்குரிய தோத்திரம் பாடி வழிபட்டு வர எல்லா நலன்களும் பெற்று அனுபவிக்கலாம். ஞானம் அப்படின்னு சொன்னாலே மெஞ்ஞானம்னு வந்துடுது. அதே போல்
ஷார்ப் மைண்டு கொடுக்கக்கூடியவர்னு சொன்னேன். இப்போ தொழில்நுட்பங்கள், அறிவியல் நுட்பங்கள் இவற்றுக்கும் இந்த கேது தான் ஆளுமை செய்கின்றார். ஆக மெஞ்ஞானத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் ஒரு ஜாதகத்தில் கேது நன்றாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த துறையில் சிறப்பாக பிரவேசிப்பார். போன ஜென்மத்தில் அந்த மெஞ்ஞானியாக இருந்திருப்பார். இந்த ஜென்மத்துக்கு வர்றச்சே அவர் விஞ்ஞானியாக வரக்கூடிய யோக அமைப்பு அந்த ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட இந்த கேது கடக ராசியிலே பிறந்த உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால என்ன பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இப்போ இந்த 2ஆம் வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு பேர். இதை வச்சு தான் ஒருத்தருடைய குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவருக்கு வரக்கூடிய தனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் குடும்பத்தை எப்படி ஓட்டுறாருன்னு பார்க்கலாம். அதே போல் வாக்குஸ்தானம், அவர் சரியான வாக்கை காப்பாற்ற முடியுமா, அவர் நல்ல அறிவோடு தான் பேசுகிறாரா இப்படிங்கிறதெல்லாம் கூட அந்த 2ஆம் இடத்தை வைத்துத்தான் பார்க்க வேண்டும். இவருக்கு ஏற்கனவே 2ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால 2ஆம் இடத்தை முழுக்க ஆக்கிரமிப்பு செய்விடுவார். அந்த 2ஆம் இடத்தை பிளாக் பண்ணிடுறாருன்னு அர்த்தம். அப்படித்தான் எடுத்துக்கணும். அப்போ 2ஆம் இடத்தில் வந்திருக்கின்ற இந்த கேது குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணலாம். ஒன்று. அதே போல் குடும்பத்திற்குள் செய்வினை செயற்பாட்டு வினை கோளாறுகளும் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் உண்டு. குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகுதுன்னு சொன்னாலே கவனமாக இருக்கணும். படிப்பில் அந்த அளவுக்கு ரொம்ப கவனம் போகாது. அந்த குறுக்கு வழி புத்தி வேலை செய்ய தொடங்கும். சபல புத்தி உண்டாகும். அதனால் படிப்பில் கவனம் செல்லாது. குடும்பத்தில் செய்வினை செயற்பாட்டு வினை கோளாறுகள் எப்பயாவது செஞ்சுருந்தாங்கன்னா அந்த காலகட்டத்தில் அட்டாக் ஆகும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். திருமணம் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துருச்சு. இப்போ அந்த கடகராசியில் உள்ளவர்களுக்கு திருமண வயசு கிட்டத்தட்ட ஒரு 27. இப்போல்லாம் அந்த காலத்தில் 27க்கு முந்தியெல்லாம் கல்யாணம் நடக்குது சாத்தியம் இல்லை. அது ஏகதேசம் 2 தான் அங்கங்கே 25 நடக்கு. இன்னொன்று காதல் திருமணமாக போகும் பொழுது 21, 23 இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கே தவிர இதெல்லாம் அபூர்வமாக ஏற்பட்டிருக்கு. இன்றைய காலகட்டத்தில், நாகரிக காலகட்டத்தில் படிப்பு என்ற போர்வை, அதன் மூலமாக உத்தியோக வாய்ப்புகள் என்ற தேடுதல் வேட்டை, எதையெல்லாம் தாண்டித்தான் ஒரு ஜாதகனுக்கு திருமணம் என்ற கட்டத்துக்கு போக வேண்டியிருக்கு. அப்போ திருமணம் ரொம்ப லேட் ஆயிடுது. ஆல்ரெடி லேட் ஆகுது. இப்போ அந்த கேது 2ஆம் இடத்துல அமர்கின்ற காரணத்தினால இன்னும் தள்ளி போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். சரி, அதையும் தாண்டி கல்யாணம் கிடைச்சாச்சு அப்படின்னா பிள்ளை பேர் லேட் ஆகும். இந்த மாதிரியெல்லாம் சில சிக்கல்களை அவர் கேது கொடுக்கக்கூடியதாக சேர்ந்திருக்கின்றது. அப்போ இதிலிருந்து எப்படி தப்பிப்பது அப்படிங்கிறதெல்லாம் சில விளக்கங்களோடு நம்ம பார்த்துடலாம். இப்போ 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கின்ற இந்த கேதுவினுடைய வீட்டுக்கு சொந்தக்காரர் சூரியன் உச்ச வீட்டிலே இருக்கின்றார். அந்த கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியன் உச்ச வீட்டில் இருக்கிறார். உச்ச வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால அவர் உச்சம் பெற்ற காரணத்தினால அதனுடைய பலனை இவர் பிரதிபலிப்பார். ரெஃப்ளெக்ஷன் பண்ணுறவர் தானே இவர். ஆகையினால அந்த வீட்டுக்காரன் எப்படி இருந்தானோ அந்த தன்மையை வாங்கி எடுத்து கொடுக்கக்கூடியதாக கடகராசிக்காரர்களுக்கு அமைகின்ற காரணத்தினால குடும்பம் பிரகாசமாக விளங்கும். சரி, அடுத்ததாக அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் மேச வீட்டில், சூரியன் மேசத்தில் தான் உச்சம் பெறுகின்ற காரணத்தினால அந்த குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கின்ற குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும். அதான் அந்த ஜாதகத்தில் சில நுட்பங்கள் வித்தியாசமாக வேலை செய்யும். அதே வீடு கொடுத்த சூரியன் நீசமாகவோ பகையாகவோ ஆகியிருந்தால் இந்த பலன்கள் வராது. அதே போல் பிறந்த ஜாதகத்தில், நீங்கள் உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் இந்த சூரியன் எந்த நிலையில் இருக்கிறாருன்னு பார்த்துக்கணும். சிம்மத்தில் தான் கேது வர்றார். அந்த சிம்மத்துக்கு உரிய கிரகமாகிய சூரியன் பிறவி ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார் அதையும் பார்க்கணும். அப்படி பார்த்துக்கணும், ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ கோச்சாரத்தில் உச்சம் பெறுகின்ற கட்டத்தில் தான் அந்த கேது என்ட்ரி ஆகிறார். ஆகையினாலே வீட்டுக்குரிய பலன்கள் உச்சம் பெறும், நல்லபடியாக அமையும். இதுவே போல் பிறவி ஜாதகத்திலையும் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக வெற்றி தான். இது நேருக்கு மாறாக வேலை செய்யும். இது இந்த இழப்புக்களை தவிர்த்து யோகங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இதெல்லாம் தகடு முகடாக கொடுத்தா வெறி கொண்டு கொடுப்பார். அதே போல் கெடுத்தாலும் வெறி கொண்டு கெடுத்துருவார். அப்படிப்பட்ட குணம் இவருக்கு உண்டு. ஏன்னா அந்த பழி வாங்குகிற குணம் இவங்களுக்கு இருக்குது இல்லையா? ஆகையினால கொடுக்க ஆரம்பித்தாலும் அள்ளி கொடுப்பார். ஆக உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கங்க.
இந்த உங்களுடைய பிறவி சூரியன் எங்கே இருக்கிறார் ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்குரிய பலனும் சேர்ந்து உங்களுக்கு நடக்கும். ஆக பொதுவாக கணக்கு பார்த்தோம்னு சொன்னோம்னா கெடுப்பதற்கு பதிலாக கொடுக்க ஆரம்பிச்சிருந்தார் இந்த கேது. இது ஒரு முக்கியமான கடகராசிக்காரங்களுக்கு எல்லாரும் 2ல் கேது வந்துச்சுன்னு சொன்னால் குடும்பம் கெட்டு போயிடும், குடும்பம் பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்போம். இதுக்கு நேர் விரோதமாக இந்த சூரியன் உச்சம் பெற்ற காரணத்தினால குடும்பம் சிறப்பாக விளங்கும், பிரகாசமாக விளங்கும். அதே போல் குடும்பத்தை விட்டு கடகராசிக்காரங்க வேறு இடத்துக்கு போக வேண்டி வந்துடும். உத்தியோகத்திற்காகவோ வியாபாரத்திற்காகவோ தொழிலுக்காகவோ வேறு இடம் செல்ல வேண்டிய நிர்பந்தம் உண்டாகிவிடும். ஏன்னா அந்த வீடு பிளாக் ஆகிடுது இல்லையா, அந்த வீட்டை பிளாக் பண்ணிடுறார், வீடு கொடுத்தவன் உச்சம் பெறுகின்றான். ஆகையினாலே உத்தியோக நிமித்தம் அல்லங்கில் தொழில் நிமித்தம் வியாபார நிமித்தமாக ஜாதகன் வெளி மாநிலம், வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு இப்படி எங்கேயாவது அவர் நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய நிலைமை உண்டாகும். அதே சமயத்தில் குடும்பம் சிறப்பாக விளங்கும், ஒளிமயமாக விளங்கும். வாத பிரதிவாதங்களை உங்களால் எல்லாமே ஜீரணிக்க முடியும், உங்களை மற்றவர்கள் வெற்றி கொள்ள முடியாது. வருமானம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், சிக்கல் இல்லாமல் இருக்கும். கல்வி கேள்விகளில் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக விளங்குவீங்க. இதுதான் உண்மையிலே நடக்க போகிற சமாச்சாரம். இனி வரிசையாக பார்க்கலாம். கடகராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்ததுனால இந்த பலனை சொன்னேன். 2ஆம் இடத்திற்கு அவர் 1ஆம் இடத்துல இருக்கிறார். தனம், குடும்பம், வாக்கு இவைகளில் உச்சபட்சத்தை தொட வைப்பார். இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரம் எதுவுமே செய்ய முடியாமல் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்குறீங்க, ஆனால் ஒன்றுமே கையில் முதல் கிடைக்கல, அதுக்குரிய சந்தர்ப்பமும் கிடைக்கல அப்படிங்கிற நிலைமையில் இருந்தவர்களுக்கு புதிதாக தொழில் வியாபாரம் தொடங்கக்கூடிய வாய்ப்பை அள்ளித் தருவார். அதன் மூலமாக வருமானத்தை பெருக்கி தருவார். வாக்கு சுத்தம் இல்லாவிட்டாலும் வாக்கில் மற்றவர்கள் உங்களை வெல்ல முடியாத அளவிற்கு ஆக்கி காட்டுவார். அதன் மூலமாக வாத திறமையின் மூலமாக வரவுகளை பெருக்குவார். அடுத்தபடியாக 3ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால சகோதர சகோதரிகள் இடையே, அதாவது இளைய சகோதர சகோதரிகள் இடையே சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். 3ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. அப்போ குடும்ப சுகம் தடைபடவும் செய்யும். 12ல் இருக்கிறார் இல்லையா, நீங்கள் தான் வெளியூருக்கு போயிருந்தீங்க, குடும்பம் ஒரு இடத்துல இருக்கும், நீங்கள் ஒரு இடத்துல இருக்கும். அப்போ தாம்பத்திய சுகம், குடும்ப சுகம் தவிர்க்கப்படுகின்றது. தடைபடுவது வேறு, தவிர்க்கப்படுவது வேறு. தடை 2 ஒன்று தான். அதே சமயத்தில் அதாவது காரணத்தோடு தடுக்கப்படுகிறது. சண்டை போட்டு தடுக்கிறது வேற, தடையாகிறது வேற. சமாதானமாக, அதாவது தொழில் நிமித்தமாக போயிருக்கிறதுனால அது தடைபடுதல் அப்படிங்கிற கட்டம். அதே சமயம் இன்னொன்னையும் பார்க்கணும், நீங்கள் சென்ற இடத்தில் பிறமாதர் தொடர்பை உண்டாக்கவும் செய்வார். இந்த சபலம்னு சொல்லி இருக்கு இல்லையா, அந்த 3ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்துல, 3ஆம் இடம் என்பது ஒரு போகஸ்தானத்தையும் குறிக்கும். அந்த 12ஆம் இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தினால, தவிர்க்க முடியாத காரணத்தினால பிறமாதர் தொடர்பு கண்டிப்பாக உண்டாகிவிடும். கவனமாக இருக்க வேண்டும், பார்த்துக்கங்க. அடுத்தபடியாக தைரியம், வீரியம், பராக்கிரமம் சிறப்பாகணும். இந்த குருட்டு துணிச்சல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு துணிச்சல் உண்டாகும். இந்த குருட்டு துணிச்சல் இருந்துச்சுன்னு சொன்னால் தான் தப்பு பண்ண முடியும். அந்த தப்பு பண்ணக்கூடியது முதல்ல ரொம்ப பயந்துக்கிட்டு பண்ணுவீங்க. 2ஆவது இடம் போது இந்த பயம் பாதியாக போயிடும், 3ஆவது இடம் சுத்தமாக போயிடும். இப்படித்தான் ஒரு மனுஷன் தப்பு பண்ணுறாரு. அதனால ரொம்ப கவனமாக இருந்து அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு பாருங்கள், அதில் மாட்டிக்கிடாதுங்க அப்படிங்கிறது என்னுடைய கணக்காக சொல்கிறேன். நான் உங்களுக்கு சொல்வது, நீங்கள் எதுலேயுமே கெட்டிக்காரத்தனமாக தப்பிக்க வேண்டும். கேது இந்த மாதிரி வர்றாரு, அதனால் அந்த சபலங்களுக்கு இலக்காகாமல் பார்த்து கொள்ளுங்கள். 4ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்துல அவர் இருக்கிறார். 4ஆம் வீடு என்பது தாய் சுகம், கல்வி. அந்த வீட்டுக்கு 11ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தாய் நலம் கிடைக்கும். அந்த கைவலி, கால்வலி, முட்டு வலி, சில பேருக்கு சுகரு, ப்ரெஷர் இப்படியெல்லாம் அந்த தாய்மார்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம், அதாவது கடகராசியிலே பிறந்த உங்களுடைய தாயாருக்கு நலம் பெறுவார்கள். அதே போல் இடப்பெயர்ச்சி ஏற்படும். பயணம், அதாவது கொஞ்சம் தூரத்தில் அவங்க வேற நீங்கள் வேற குடியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கும். அடிக்கடி பிரயாணமும் தாயாருக்கு ஏற்படும். அந்த மாதிரி இருக்கும். சுகம் உங்களை பொறுத்த மட்டில் 4ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தினால அந்த
கள்ளத்தனமான தொடர்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஏற்கனவே 3ஆம் இடத்தை வச்சு சொன்னேன். 4ஆம் இடமும் அதே தான் வலியுறுத்தப்படுகின்றது. அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனங்கள், பழைய வண்டி வாங்கி ஓட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். புதிய வண்டி வாங்குறதை விட பழைய வண்டி தான் நீங்கள் விருப்பம் அதிகமாக இந்த இடத்துல இருக்கும். அடுத்தபடியாக கல்வி கேள்விகளில் மருத்துவம் சார்ந்த கல்விகள், விஞ்ஞானத்துறையான கல்விகள் அந்த கடகராசி பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்றுத்தரும். அந்த புத்தி பூரா அதுக்குள்ளே தான் போகும். இதை ஆராய்ச்சி பண்ணி எப்படி இதை ஓட்டலாம் சில பிள்ளைகள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தண்ணியிலேயே நாங்கள் லைட் எரிய வச்சுட்டோம் அப்படிங்கிறாங்கல்ல, அதுபோல் அந்த வித்தியாசமான ஒரு விஞ்ஞானத்தை அந்த கருத்தில் வச்சு கொஞ்சம் வயசு பிள்ளையாக இருந்தால் கூட அந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி வெற்றி பெற்றுவாங்க. அப்படிப்பட்ட தன்மையை கொடுக்கும். உயர்கல்வியிலே உள்ளவர்கள் வந்து அந்த ஆராய்ச்சியின் முடிவில் வந்து பரிசும் பதக்கமும் கிடைக்க பெறக்கூடிய ஒரு யோக அமைப்பு உண்டு. 5ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால், 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணிய வீடு, சொந்த பந்தங்கள், உங்களுடைய அம்மான் இவங்களை எல்லாம் குறிக்கக்கூடிய வீடு, குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய வீடு, ராஜதந்திரத்தை குறிக்கக்கூடிய வீடு. இந்த 5ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல கேது இருக்கிறார். 10ஆம் வீடு என்பது ஒன்றும் மோசமான வீடு கிடையாது. 10ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் வந்திருக்கின்ற காரணத்தினால தொழில், உத்தியோகம், வியாபாரத்தின் மூலமாக அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து நீங்கள் சௌரியம் பண்ணி கொடுப்பீங்க. ஆகையினாலே சொந்த பந்தங்கள் உங்களை வெறுக்க மாட்டார்கள். எப்பயுமே கொடுத்தா எல்லாரும் வரவேற்கத்தான் செய்வாங்க. அந்த மாதிரி விளங்கும். எனக்கு இந்த இல்லாத சொந்தங்கள் கூட உங்களுக்கு வந்து சேர், அந்த மாதிரி கட்டம் உருவாகும். அந்த குலதெய்வ வழிபாடு சிறப்பாக விளங்கும். குலதெய்வமே தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த காலகட்டத்தில் 26/4/2025 முதல் ஒரு 18 மாதங்களுக்குள்ள சராசரியாக ஒரு ராசியை கடப்பதற்கு சராசரியாக 18 மாதம் எடுத்துக்கொள்கின்றார். ஒரு சுற்றி வர்றதுக்கு வந்து சராசரியாக 18 வருஷங்களை எடுத்துக்கொள்கின்றார். ஆக நான் சொல்லக்கூடியது 26/4/2025 தான் அந்த சிம்மத்துக்கு கேது வாராரு. அதுலேருந்து சராசரியாக 18 மாதங்கள், அதாவது 2026 நவம்பர் மாதத்துக்கு உள்ளாக இந்த சம்பாத்தியங்கள்லாம் கிடைக்கும். சொந்த பந்தங்கள், குலதெய்வம் எது என்ற கணக்கு உங்களுக்கு தெரிய காட்டி கொடுப்பார். அந்த ஆராய்ச்சியின் பலனாக நீண்ட நாளையாக தேடிக்கிட்டு இருப்பீங்க, ஏதாவது பெரியவங்க நமக்கு சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு. கிட்டத்தட்ட சரியான ஒரு பெரியவர் வந்து ஒரு ஆதாரத்தோடு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இதான்ப்பா உங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி கொடுக்குவார். அந்த காலத்தில் அப்படின்னு ஒரு பேச்சை தொடங்கி நிறைய ஒரு கதையும் சொல்லி, அந்த மாதிரி உங்கள் குலதெய்வம் அந்த ஊரில் இருக்குப்பா, அந்த சாமி பேர் இன்ன பேர் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக காட்டி கொடுப்பார். நிச்சயமாக குலதெய்வம் உங்களுக்கு தெரிய வரும். முதல் வேலையாக ஞாயிற்றுக்கிழமை அந்த குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், நல்லது அது. அல்லங்கில் செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்கோ, இந்த செஞ்சீங்கன்னா நல்லது. அடுத்தபடியாக ஞானம் நிறைய உதயமாகும், ஆராய்ச்சி தன்மை அதிகமாகும், தொழில் உத்தியோகத்திலே மேம்பாட்டை பெறக்கூடிய ஒரு வல்லமையை இந்த கேது கொடுப்பார். அடுத்த 6ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாருக்கு ஏற்பட்ட நோய் நொடிகள், அது 6ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். 9ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும், 6ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல இருந்தாலும் தோப்பனாருடைய நோய் நொடிகள் குறையும், முற்றிலும் விலகாது குறையும். கடன் சத்துரு நோய்கள் கண்டிப்பாக குறையும் அப்படின்னு கணக்கு. அடுத்தபடியாக 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். மனைவிக்கு ஏதாவது சிறிய கண்டம் வந்து விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு. மனைவிக்கு சிறிய கண்டம் அல்லங்கில் உங்களுக்கு சிறிய தத்து ஏதாவது ஒன்று 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஏற்படும். என்னென்னா 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல கேதுன்னா மங்கல்ய ஸ்தானம். அது 7ஆம் இடம் என்றால் மனைவிக்கு தாலி பாக்கியம் அப்படிங்கிறது 8ஆம் வீடு. அந்த 8ஆம் இடத்துல கேது வந்து இருக்கின்ற காரணத்தினால அந்த சோதனை ஏற்படுமே தவிர அதுக்கு வந்து சிக்கல் ஏற்படாது, கண்டம் ஏற்படாது. ஏனென்றால் வீடு கொடுத்தவன் உச்சம் பெற்றிருக்கின்றான். ஆகையினால் பயப்பட தேவையில்லை. சிறிய உபாதை சிக்கல் வந்து விலகிவிடும், பயப்பட வேண்டாம். அதே போல் 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் இடத்துல கள்ளத்தன தொடர்பு இங்கேயும் உங்களுக்கு உண்டாகும் என்று தான் காட்டுது. திருமணம் ஆகியிருந்தாலும் சரி, ஆகாவிட்டாலும் சரி, அந்த கள்ளத்தனமான பெண் சிநேகிதம் ஏற்படும் என்று கணக்கில் காட்டுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க. அதே போல் நண்பர்கள் அந்த தெளிவான நண்பர்களாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் சிக்கல் பிடிச்ச நண்பர்களாக இருப்பாங்க. நண்பர்கள்ட்ட உஷாராக இருங்கள். கண்டிப்பாக அவங்கள விட்டு விடவும் முடியாது,
அதே சமயத்தில் அவங்களுடைய நடவடிக்கைகளுக்கு நீங்கள் இலக்காகமையும் பார்த்துக்கங்க. நான் நண்பன் செய்யும் சில காரியங்களுக்கு நீங்கள் பலிகடாவாகக்கூடிய ஒரு கட்டமும் உண்டு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நண்பன் இந்த வேலைகள்லாம் செய்கிறானோ சரியில்லாத வேலைகள் செய்யும்போது நீங்கள் பிரிஞ்சு வந்துடுறது நல்லது. இது முக்கியமான கட்டம், கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவங்க மேலே விழக்கூடிய பழி உங்கள் மேலே விழக்கூடியதாக வந்துடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்து கொள்ளுங்கள். கூட்டு ஸ்தாபன தொழில் நடவடிக்கைகளில் இருக்கிறவங்களுக்கும் கவனமாக இருங்க. ஏன்னா அவங்க உங்கள் பணத்தையும் சேர்த்து சோமாறிடுவாங்க. இந்த கட்டத்தில் அந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள்ட்ட நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்கள் முதல் காப்பாற்றப்படும். நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகள் இந்த வகையில் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும். அடுத்து 8ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய ஆயுள் ரொம்ப கெட்டியாக இருக்கிறது. எந்த பிரச்சனையும் இல்லை, பயப்பட தேவையில்லை. வந்த அவமானங்கள்லாம் வாசல்லையே ஓடிப்போயிடும், வாசல் நின்னே ஓடிப்போயிடும், உங்களை எதுவும் செய்யாது. அதில் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். அடுத்தபடியாக 9ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்துல இங்கே மீண்டும் தோப்பனாருடைய நோய் நொடிகள் முற்றிலும் விலகக்கூடியதாக அது அமையும். பாக்கியம் வலுவடையும். உங்களுடைய குருமார்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வித்தையின் மூலமாக உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் அந்த குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு யோகத்தை உங்கள் குலதெய்வம் வழங்கும். யாராக இருந்தாலும் அவரவர்கள் குலதெய்வம் உங்களுக்கு இந்த கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். அந்த யோகத்தில் இந்த 2ஆம் இடத்துக்கேது அவ்வளவு மல்டி மில்லியனராக ஆக்கக்கூடிய ஒரு வல்லமையை கூட உங்கள் குலதெய்வம் கண்டிப்பாக கொடுக்கும். கிரகங்கள் கொடுக்க முடியாத யோகத்தை குலதெய்வம் கொடுப்பார். தந்தை வழி உறவு வலுவடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொண்டு சேர்க்கும். தந்தை வழியினால் ஏற்பட்ட சிக்கல்கள், தொல்லைகள், துயரங்கள், அந்த அவமானங்கள் எல்லாம் விலகி போயிடும். அப்படிப்பட்ட கட்டமாக இருக்குது. திரும்ப சொல்லப்போனால் அதிசயமாக ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட உருவாகலாம். பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகரத்தை கொடுக்கும். கடன்கள் முற்றிலும் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். தோப்பனார் வச்ச கடனையும் சேர்த்தே நீங்கள் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கேது பகவான் கொடுப்பாராக. வருமானம் நிறையா வரும், அதில் சந்தேகமே இல்லை. அந்த திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லி வச்சாங்க இல்லையா? அதே போல் பலமுனை மார்க்கமாக பல இடங்களுக்கு தேடி ஓடி சென்று சம்பாத்தியம் செஞ்சு வந்துடுவீங்க. ஆகையினால பலமுனை மார்க்கமாக உங்களுக்கு வருமானம் கொடிகட்டி பறக்கும். இந்த 2ஆம் இடத்துக்கு இது அள்ளி கொடுப்பார், அதில் எல்லாம் சந்தேகமே வேண்டாம். அதே போல் 10ஆம் இடத்திற்கு அவர் 5ஆம் இடத்தில் இருக்கின்றார். பூர்வ புண்ணிய தொழில், அதாவது சில பேர் குலத்தொழில் இன்னும் விடாமல் வச்சுருப்பாங்க. அந்த குலத்தொழில் இந்த காலகட்டத்தில் சரியில்லை. தொழிலை கிட்டத்தட்ட நீங்கள் மாற்றியாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தொழில் நிமித்தமாக நீங்கள் மாறுதல்களை செய்யும்போது இந்த கேது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். ஏற்கனவே செய்து வந்த தொழிலில் சிறிய மாற்றங்களோ இல்லை மாடிஃபிகேஷன் பண்ணி வேறு ஒரு சப்ஜெக்ட் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் அமோகமான ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுப்பார். 11ஆம் இடத்திற்கு அவர் 4ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால மூத்த சகோதர சகோதரியினுடைய சுகத்தில் சில குறைபாடுகள் உண்டாகும். ஆனாலும் பயப்பட தேவையில்லை. அவர்களுக்கு நல்லபடியாக ஆரோக்கியத்தையும் இந்த கேது பகவான் கொடுப்பார். லாபங்களை அள்ளி கொடுப்பார். உங்களுக்கு ஒற்றுமையையும் வழங்கி கொடுப்பார். 12ஆம் இடத்திற்கு அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அயனசயன போகபாக்கியம், எங்கே நீங்கள் போனாலும் இதெல்லாம் அனுபவிச்சிருவீங்கன்னே இருக்குது. நல்ல உணவு, நல்ல போகம், நல்ல சுகம், இவைகள்லாம் எப்பயுமே உங்களுக்கு சிறப்பாகவே கிடைச்சிரும். கடகராசிக்காரங்க பொதுவாக எந்த ஊருக்கு போனாலும் மரியாதையோடு வாழ்வீங்க. அதனால் சின்ன சில தவறுகளெல்லாம் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதை கவனமாக விலக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கும். இந்த 2ஆம் இடத்துக்கேது எல்லோரும் நினைப்பது போல கெடுக்க மாட்டார். உங்களை பொறுத்தமட்டில் வீடு கொடுத்த சூரியன் உச்சத்தில் இருக்கின்றார். அவர் பிரவேசம் ஆகும் பொழுது அதுதான் ஜாதகம். அதாவது குழந்தை பிறக்கிறச்சே ஜாதகத்தை கணிக்கிறோம்னா அப்போ அந்த நேரத்தில் அந்த வானமண்டலத்தில் எப்படி கிரகங்கள் இருந்துச்சு அதைத்தான் ஜாதகமாக கணிக்கிறது. அதே போல தான் இந்த கேது பிரவேசமாகின்ற காலகட்டத்தில் சித்திரை 13ஆம் தேதி சூரியன் நல்ல உச்சத்தில் இருப்பார். ஆக இந்த கேது நீங்கள் மற்றவர்கள் எல்லோரும் சொல்வது போல கெடுக்க மாட்டார். குடும்பத்தை பிரகாசம் பெறச் செய்வார், வலிமையடைய செய்வார்,
முன்னேற்றம் அடைய செய்வார். நன்றி, வணக்கம். அதே போல் அடுத்தபடியாக பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம். அதனால் பெண்களுக்கு சிறப்பு பலன்கள் கேட்குறாங்க இல்லையா? பெண்களை பொறுத்த மட்டில் உங்களுடைய வலுவான கட்டம், உங்களுடைய ஆராய்ச்சி தன்மைகளில் முழு வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பார். இந்த காலத்தில் படிக்காத பெண்களை இப்போ பார்க்க முடியாது. எல்லாருமே படிப்பு அப்படிங்கிற கட்டத்துக்கு போயாச்சு. ஆகையினால் சாதாரண படிப்பு என்பதை விட மிக உயர்ந்த படிப்புக்கு உங்களுக்கு எடுத்து செல்வார் இந்த கேது. வாழ்க்கையில் ரொம்ப சோர்ந்து போயிருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த சிம்ம கேது பெயர்ச்சி ஒரு வரப்பிரசாதமாக உங்களை சுறுசுறுப்பாக வேலை செய்ய வைப்பார். ஆனந்தமாக இருக்க வைப்பதற்கு இந்த சிம்ம கேது உதவி செய்வார். அதற்குரிய சந்தர்ப்பங்களை கொடுப்பார். திருமணமான பெண்களுக்கு ஏற்கனவே அட்டமச்சனி காலங்களில் இருந்ததுனால குடும்பத்தில் பல பிரச்சனைகள், கணவன் பிரச்சனை, கணவன் வீட்டார் பிரச்சனைகள், அதே போல் கூட பிறந்தவங்க பிரச்சனையும் கடுமையாகத்தான் இருந்துச்சு. ஆகையினால் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. இந்த சிம்ம கேது அத்தனைக்கும் முடிவு கட்டி உங்களுக்கு ஒரு நல்ல சுகத்தை உண்டாக்குவதற்கு வழி செய்வார். உங்களுக்கு என்று வருமானத்தை பெருக்கி காட்டுவார். ஆகையினால் தைரியம் தன்னால் பிறந்துடும். உங்களுடைய ஆராய்ச்சிக்கும் நல்ல வரவேற்பு கிடைக்கும், வெகுமானம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உத்தியோகம் பார்க்கின்ற பெண்களை பொறுத்த மட்டில் முன்னேற்றம் உண்டு. ப்ரமோஷன் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அந்த ப்ரைவேட் கன்சல்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பள உயர்வு நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். சம்பள உயர்வு கிடைக்கும். இங்கே ப்ரைவேட்டில் உத்தியோக உயர்வு என்பது இங்கே அவ்வளவு எதிர்பார்க்க வேண்டாம். அதே சமயத்தில் சம்பள உயர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களை பொறுத்த மட்டில் புதிய வாகனம், இப்போ ஆண்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் பழைய வாகனம்னு சொல்லியிருந்தேன். உங்களை பொறுத்த மட்டில் புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த கேது கொடுப்பார். அதிலும் நீங்கள் நினைத்தது போல் ஆடம்பரமான ஒரு வாகனங்கள்லாம் வாங்குவீங்க. சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த 1.5 ஆண்டுகளுக்குள்ள உங்களுக்கு கொடுப்பார் இந்த சிம்ம கேது. அதே போல் தனித்து வாழக்கூடிய பெண்களுக்கு தைரியத்தையும் யோகத்தையும் அள்ளித்தருவாராக இந்த சிம்ம கேது வந்திருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் தொடர்வதாக இருக்கின்றது. தைரியத்தை விட்டுவிட வேண்டாம். இனிமேல் தான் உங்களுக்கு அந்த சிம்மக்கேது அள்ளி வழங்கப் போகின்றார் யோகத்தை. ஆகையினாலே அந்த வாடி வதங்கி கிடக்கும் பெண்களுக்கு இந்த சிம்ம கேது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதே போல் அந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்பட்டு டைவர்ஸில் போய் நிற்கும். கடைசி நிமிடமாக இந்த ராகு கேது பயிற்சி ஏற்பட்ட ஒரு 3 மாதத்துக்குள்ளாக நீங்கள் நினைத்தது போல டைவர்ஸிலிருந்து விடுதலை பெறலாம். டைவர்ஸ் கிடைக்காது. ஆகையினாலே கணவனோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார். நிச்சயமாக வாழ்க்கை உங்களுக்கு மிகச்சிறப்பாக விளங்கும். பயப்படாமல் தைரியமாக இருங்கள். இனிமேல் தான் உங்களுக்கு வாழ்க்கையை தொடங்குகின்றது. அட்டமச்சனி காலம் கிட்டத்தட்ட முடியக்கூடிய கட்டத்துக்கு வந்துருச்சு. ஆகையினால் இந்த சிம்ம கேது உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுப்பார். பழைய கணவனாக இருந்தாலும் ஒப்பந்தங்கள்லாம் மாற்றப்பட்டு உங்களுடைய ஒப்பந்தத்துக்கு சரி கட்டப்பட்டு புதிய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த சிம்ம கேது வழங்கவிருக்கின்றார். ஆகையினாலே பெண்களை பொறுத்தமட்டில் இந்த சிம்ம கேது எதிராளிகளுக்கு சிம்ம சொப்பனமாக நீங்கள் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு வகையை செய்வார். புதிய நண்பர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய தோழர்கள் தோழிகள் எல்லாமே கிடைப்பாங்க. சமுதாயத்திலே மிகவும் அந்தஸ்து கிடைக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாற்றப்படப் போகின்றீர்கள். ஆகையினாலே வாழ்க்கை என்பது இனிமேல் தான் உங்களுக்கு ஆரம்பம். இதுவரையில் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே கிடையாது. இந்த சிம்ம கேது உங்களுக்கு ராஜ வாழ்க்கையை கொடுப்பார். பெண்களை பொறுத்தமட்டில் அதிலும் குறிப்பாக நடுத்தர வயது பெண்களுக்கு இது சொகுசு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதாக இந்த சிம்ம கேது அமைகின்றார். வாழ்க்கையை ஒரு வித்தியாசமாக புதிய முறையில் முன்னேறும். நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் தோழமை நட்போடு புதிய வாழ்க்கையிலே நீங்கள் காலடி எடுத்து வைக்கப் போகின்றீர்கள். ஆகையினாலே அசர வேண்டாம். உங்களுக்கு இனிமேல் தான் வாழ்க்கை மலரவிருக்கின்றது. அதே போல் டைவர்ஸான பெண்களுக்கு மறுதாரம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி, இந்த கேது பயிற்சி 26/4/2025 நடக்குது. 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளாக உங்களுக்கு வாழ்க்கை புதிய வாழ்க்கை மலர். மறுதாரம் என்பது கண்டிப்பாக ரீமேரிஜ் கண்டிப்பாக நடக்கும். வயது முதிர்ந்த பெண்கள், அதாவது குறிப்பிட்ட 50 வயசுக்கு மேலே உள்ள பெண்களுக்கு நோய் நொடிகள் ஏற்கனவே நொந்து போயிருப்பீங்க. மனசால் நொந்து, உடலால் நொந்து போயிருப்பீங்க. சரியான மருத்துவம் கிடைக்காமல் தட்டழிந்து வலி வேதனையோடு காலத்தை கழித்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு தூக்கமில்லாமல் சில பெண்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கெல்லாம் இந்த சிம்ம கேது
அதாவது கெட்டதுக்கு கெட்டதை கொடுக்கக்கூடியதாக இந்த சிம்மக்கேது வந்திருக்கின்ற காரணத்தினால நீங்கள் நினைத்த அளவில் எந்த மாதிரி எண்ணம் வாழ வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த அளவிற்கு உங்களை ஆரோக்கியமுள்ளவராக ஆக்கி காட்டி வாழ்க்கையிலே ஒரு சிறிய இன்பத்தையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். வாழ்க்கையில் இனிமேல் மென்மேலும் ஆரோக்கியம் கிடைக்க பெற்று நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சிம்மக்கேது அருளப் போகின்றார். நல்லபடியாக வாழ்வீர்கள். உங்களுக்குன்னு சில நண்பிகள் காத்திருக்கிறாங்க. அவர்களோடு அளவலாவி சொந்தங்களோடும் உறவாடி வாழ்க்கையை இனிமேல் புதிய ஒரு கோணத்தில் நீங்கள் வாழ்க்கை வாழப்போகின்ற ஒரு யோகம் வந்துவிட்டது. ஆகையினாலே அதி உன்னதமான வாழ்க்கை இனிமேல் தான் தொடங்கப் போகின்றது. வாழ்ந்து காட்டுங்கள். நன்றி, வணக்கம்.